இது வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 3 கிலோவாட் சோலார் பேனல், 5 கிலோவாட் இன்வெர்ட்ரு. இவங்க வீட்டில் 2 இபி கனெக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து 3 ஃபேஸ் கனெக்ஷன் இருக்குது, இன்னொன்று சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷன் இருக்குது. ஒன்று கஸ்டமரோட பேர்லேயும், இன்னொன்று கஸ்டமருடைய தாத்தா பேர்லேயும் இருக்குது. ஆனால் அவங்க கேட்டது வந்து 5 கிலோவாட் சோலார் பேனல் கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருச்சு, போடு 5 கிலோவாட்டு அப்படின்னு நம்ம போடலை. அவங்களுடைய யூசேஜ் எப்படி இருக்குது, எதிர்கால யூசேஜ் எப்படி இருக்கும், அல்லது இப்போது ட்ராக்கு கடந்த 3 வருஷமாக பார்க்கும்போது என்ன அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சோலாரில் ஆர்வம் உள்ளவங்களாக இருக்காங்க. ஆனால் பயன்பாடு கம்மியாக தான் இருக்குது. அதனால் அவங்களுக்கு தேவையானபடி இப்போதைக்கு 3 கிலோவாட் போட்டுக்கோங்க, இதுவே அதிகமாக தான் இருக்கும், நீங்கள் இன்னும் அதிகமாக பயன்படுத்திக்கோங்க. எதிர்காலத்தில் இப்போ நீங்கள் வெளியூர்லேருந்து வந்த பிறகு உங்களுக்கு கூடுதலாக பவர் தேவை அப்படின்னா அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் கூடுதலாக 2 கிலோவாட்டுக்கு பேனல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த 3 ஃபேஸ் கனெக்ஷனில் 5 கிலோவாட் இன்வெர்ட்டர் கொடுத்து 3 கிலோவாட் சோலார் பேனல் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி உங்களுக்கு இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது. அங்கே அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப டிலே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, பல முறை அலைய வச்சாங்க. அதுக்கப்புறம் வேணாங்க நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் பண்ணுவோம் அப்படின்னு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஒரு மாதம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அங்கேயும் சரியான ரெஸ்பான்ஸ் வரல. அப்படின்னோடனே இவங்க வந்து பஜாஜ் ஃபைனான்ஸில் அதை வந்து உடனே மாற்றினாங்க. ஒரே நாளில் அவங்களுக்கு லோன் சேங்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படி வாங்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மானியத் தொகை வருது பார்த்திங்களா, 78,000 அதை உடனடியாக நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கடன் தொகை அதிகமாக இருக்காது. உடனே அந்த கடனை அடைச்சிடலாம். நீங்கள் எப்போ வேணால் அந்த கடனை திருப்பி கட்டிடலாம். நீண்ட நாளும் கட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு தேவையான சோலாரும் போட்டுடலாம். அடுத்து 2 மாதங்கள்லையோ 1 வருஷத்துக்குள்ளேயோ உங்களுக்கு பணம் வந்துச்சுன்னா உடனே அந்த கடனை அடைச்சிடலாம். அந்த மாதிரி இவங்களை எங்கேயும் அலைவிடாமல் எல்லா ஒர்க்கும் நாங்களே பார்த்து கொடுத்து ஃபைனான்ஸ்லேருந்து இன்ஸ்டாலேஷன்லேருந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அவங்க அப்பா அம்மா தான் இங்கே இருக்காங்க, சார் வந்து வெளியூரில் வேலை பார்க்குறாங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுக்காம எல்லா வேலையும் நம்மளே பண்ணி கொடுத்துட்டோம். எதிர்காலத்தில் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு 2000 வாட்ஸ் பேனல் கூட சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி எதிர்கால தேவைக்கு தகுந்த மாதிரி 3 கிலோவாட் சோலார் பேனல் இப்போ போட்டால் கூட 5 கிலோவாட் இன்வெர்ட்டர் போட்டு பண்ணி கொடுத்துட்டோம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எதிர்காலத்தில் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வாங்கினாலோ, அல்லது கார் வாங்கினாலோ, எலக்ட்ரிக் கார் வாங்கினாலோ, அல்லது நம்ம கேஸ் தட்டுப்பாடு வரப்போகுது, அப்போது நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணாலோ, இப்போல்லாம் 2200 வாட்ஸ் இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது. வச்சு பால்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 1 மினிட் 60 செகண்டில் கொதிச்சிருது. அப்போ 2200 வாட்ஸு அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்தாலும் 1 நிமிஷத்தில் பால் கொதிச்சிருது. ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே சாதம் வந்து ரெடி ஆகிடுது. அப்படி பார்த்திங்கன்னா எத்தனை வாட்ஸு செலவாகும் அப்படின்னா, ஒரு 200 வாட்ஸு ஒரு 300 வாட்ஸுக்குள்ளே உங்களுக்கு சாதம் வந்து முடிஞ்சிடும். அப்போ ரொம்ப கரண்ட்டு பில்லு ஒரு யூனிட்டில் 1/4 யூனிட்லேயே நீங்கள் சாப்பாடு சமைக்கலாம். அந்த மாதிரியான ஹை பவரான இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் வருது. கேஸில் வைக்கிறத விட பாதி நேரத்தில் இந்த சமையல் முடிஞ்சிடும். அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அப்போ சோலார் பவரில் நம்ம இந்த மாதிரி ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டுட்டு பகல் நேரத்தில் சமையல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கேஸை விட வேகமாக சமைச்சிடலாம். அதே நேரத்தில் கரண்ட்டு பில்லு உங்களுக்கு சோலார்னால் வராது. அதே நேரத்தில் கேஸு நீங்கள் வாங்க வேண்டியதில்லை. இனிமேல் கேஸ் தட்டுப்பாடு வந்தால் என்ன பண்ண முடியும்? அதேமாதிரி நான் கொமாக்கியில் ஒரு வண்டி வாங்கினேன், எஸ்சி அப்படின்னு ஒரு மாடலு. நல்ல ஸ்பீடு 80 கிலோமீட்டர் ஸ்பீடு போகுது, குயிக்காக பிக்கப் ஆகுது, பெட்ரோல் வண்டி மாதிரியே இருக்குது. அதே நேரத்தில் லாங் கிலோமீட்டர்ஸ் 150 கிலோமீட்டர் போகுது. அதில் வந்து 4.7 கிலோவாட் பேட்ரி போட்டிருக்கேன். அதனால் ரொம்ப நல்லாவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஒரு முறை சார்ஜ் போட்டோம்னா 2 நாளைக்கு நம்ம போக முடியுது. 150லேருந்து 160 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது. இந்த மாதிரி வாங்கும்போது சோலார் பவர்லேயே டிரான்ஸ்போர்ட்டேஷன், அது மாதிரி குக்கிங், சமையல் பண்ணுறதுக்கு, நம்முடைய அன்றாட போக்குவரத்துக்கு எந்த செலவும் இல்லாமல் அவங்களால ஃபங்க்ஷன் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டு எதிர்காலத்தில் இது மாதிரிலாம் நம்ம இண்டக்ஷன்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, ஏன்னா வளைகுடா நாடுகளில் வந்து போர் சூழல் வரும்போது கண்டிப்பாக எப்போயோ பெட்ரோலோ டீசலோ இல்லாமல் பெட்ரோல் பக்கம் மூட போகிறாங்க அப்படின்னு பயம்தான் நமக்கு வருது. அந்த மாதிரி வரும்போது எலக்ட்ரிக் பைக் இருக்கும்போது அல்லது இந்த மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கும்போது நம்ம பயம் இல்லை. கேஸ் வராமல் இருந்தால் கூட பகல் நேரத்தில் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் இதுலேயே நீங்கள் ஹைப்ரிட் சிஸ்டம் போட்டிங்கன்னா கரண்ட்டு கட்டானால் கூட நம்ம வீட்டில் கரண்ட் இருக்கும், அதில் இண்டக்ஷன் ஸ்டவ்வு, ஏசி, சார்ஜிங் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு சோலார் சிஸ்டத்தில் வர வர நிறைய மாடல்கள் வருது, நிறைய ஃபீச்சர்ஸ் வருது, நிறைய அட்வான்ஸ்டு டெக்னிக் வருது. அதனால் நீங்கள் சோலார் போடுறதுக்கு நல்ல ஒரு காலம்தான் இது. ஏன்னா வங்கி கடனும் கிடைக்கிது, மானியமும் கிடைச்சிருது, நல்ல தரமான பொருட்கள் கிடைக்கிது, நீண்ட கால வாரண்ட்டி கிடைக்கிது. இந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் தைரியமாக சோலார் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது சோலார் சம்மந்தமாக சந்தேகம் இருந்தால் கூட மேலே இருக்கிற நம்பரில் கூப்பிடுங்க.